தர்மத்திற்கு மனுஸ்மிருதின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தோத்திரமானது 700 ஸ்லோகம். அர்த்தம் சொல்றதுக்கு தமிழ்ல சொல்லும்போது பொருள் செல்வம் அதை தரக்கூடியது இந்த தேவி மகாத்மியம் சொல்லக்கூடியது 700 ஸ்லோகம். அதுக்கப்புறமா காமம் என்பதை இன்பம் என்று சொல்லியிருக்காங்க தமிழ்ல, அதற்கு காமசூத்திரம் ஸ்தோத்திரங்கள் இருக்கு. அப்புறம் மோட்சத்திற்கு வீடு பேரு அதற்கு பகவத்கீதை 700 ஸ்லோகம். ஆகவே 4 புருஷார்த்தங்களுக்கும் 700 ஸ்லோகங்களை ரிஷிகள் வகுத்து கொடுத்திருக்கார்கள். அதுல ரொம்ப விசேஷமானது இந்த தேவி மகாத்மியம் சொல்லக்கூடிய 700 ஸ்லோகம். இதை நம்ம மேல்வாரியாக பார்த்தா இது என்ன இருக்குன்னா, ஒரு சண்டை போடுறது, எப்படி சண்டை போட்டா யாராவது பேசிக்கிட்டா இப்படிதான் இருக்கும் இந்த கதை. ஆனா இது எப்படிதான் பலன் கொடுக்கும்னா, ஒவ்வொரு வழியிலையும் ஒவ்வொரு பீஜாட்சரம் ஒழிஞ்சு இருக்கான். 700 மந்திரத்திலையும் இந்த 700 ஸ்லோகத்திலையும் 700 பீஜாட்சரங்கள் அந்தர்கதமாக இருக்கிறது. அதனாலதான் இந்த தேவி மகாத்மியம் ரொம்ப சிறப்பான ஸ்தோத்திரம். அது இல்லாம பிரபஞ்சம்ன்றது இந்த தேவி மகாத்மியத்துடைய மார்க்கண்டேய புராணம் படி இந்த தேவி மகாத்மியத்தோட தோற்றம் எப்படி சொல்றதுன்னா, முதல்ல தோன்றியவர் யாருன்னா ஆதி மகாலட்சுமின்ற தேவதை வந்தாலாம். அவ எப்படி இருக்கான்னா, நாகம் லிங்கம் செய்யோனிஞ்ச விப்ரதி ரிபமூர்த்தினின்னு சொல்லிது. அம்பாள் மகாலட்சுமி தன்னுடைய ஆதி மகாலட்சுமி தன்னுடைய தலையில நாகம் இருக்கும், அதுக்கு மேல சிரசுல லிங்கம் இருக்கும், அதுக்கு கீழே யோனின்னு சொல்லக்கூடிய அரசேலை, அது மேல லிங்கம் இருக்கும். அதுக்கப்புறமாக அம்பாள் பானபாத்திரம் கேடகம் கதம் அப்படின்ற ஆயுதங்கள்லாம் வச்சுக்கிட்டு அம்பாள் இருக்கா. அந்த அம்பாள் தன்னுடைய தமோ குணத்தினால ஆதி மகாகாளியை உண்டு பண்றார். அதே போல தன்னுடைய சத்துவ குணத்தினால ஆதி மகா சரஸ்வதியை உண்டு பண்றான்னு ரகசியத்திரயத்துல சொல்றது. முதல்ல வந்தக்கூடிய தேவதை யாருன்னா ஆதி மகாலட்சுமி. அவ தன்னுடைய தமோ குணத்தினால ஆதி மகாகாளியையும் தன்னுடைய சத்துவ குணத்தினால ஆதி மகா சரஸ்வதியும் உண்டு பண்ணி அதுக்கப்புறமா தான் ஒன்னா தோன்றுனதான் அந்த இதுல சொல்றது. அப்படி இந்த பிரபஞ்சங்கள் விரிவடைஞ்சிட்டே போறது.
விரிவடைஞ்சே போறதுல அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஒவ்வொரு சக்தி சொன்னோம்ல, ஆதி மகா காளி, ஆதி மகாலட்சுமி, மகா சரஸ்வதினு, அதுல எது எதுலாம் குறையிறதோ, இப்ப தமோ குணம்னாக்கா ரஜோகுணமும் சத்தோகுணமும் குறையும். அப்படி ரஜோகுண தேவதைக்கு தமோ குணமும் சத்துவகுண தேவதையும் குறையும். அப்படி ரெண்டு பேர் வரா. அதுல வரக்கூடியவர்கள் தான் முதல்ல என்ன சொல்லியிருக்குனாக்கா, சிவனும் பிரம்மாவும், சிவனும் சரஸ்வதியும், பிரம்மாவும் லட்சுமியும், அதுக்கப்புறமாக விஷ்ணுவும் பார்வதியும் வராங்க. அதுக்கப்புறம் அந்த தேவதை எல்லாம் ஒன்று ஒன்றா மாறி பின்னல் மாதிரி இந்த தேவதையுடைய சங்கமமானது ஏற்படுறதுன்னு சொல்லி இந்த தேவி மகாத்மிய ரகசியத்திரயத்துல சொல்றது. அப்படி இந்த பிரம்மாண்டமானது விரிவடைந்துக்கிட்டே போறது. அப்ப விரிவடைந்துட்டே போனது என்னைக்கா ஒரு நாளைக்கு ஒன்னா ஆகணும்ல. அப்படி ஒன்னான ரூபம் தான் ஆதி மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய அஷ்டாதச பூஜை துர்க்கை. அவதான் மகிஷாசுரன் வதம் பண்ணணுன்றதுக்காக 18 கையோடு அம்பாள் தோன்றினாள். அது எப்படின்னா, எல்லா தேவதைகள்டேந்தும் ஒரு ஓஜஸ் ஒளி, ஒரு ஒளியானது தோன்றி அந்த ஒளியானது ஒன்னா சேர்ந்து அந்த சேர்ந்த ஒளியானது தன்னை பெண் உருவாக மாற்றிக்கொண்டு 18 கையோடு தோன்றி அந்த அம்பாள் தான் மகிஷாசுரன்ற அசுரனை சம்ஹாரம் பண்ணும் பொருட்டு தோன்றினார். அதனாலதான் இந்த சண்டியை நம்ம வழிபடணும்னா, ஏன் வழிபடணும்னா, நம்ம தனித்தனியா ஒவ்வொரு தேவதை வழிபட்டு இருக்கோம். அதுக்கு பதிலாக சண்டி ஒரே ஒரு தேவதை வழிபட்டாலே எல்லா தெய்வங்களையும் வழிபட்ட புண்ணியமானது ஏற்படுறதுக்கு இதுதான் காரணம். ஏன்னா எல்லா சக்தி, எல்லா தேவர்கள்டேருந்து இருக்கக்கூடிய ஒன்னா சேர்ந்த ரூபம் தான் சண்டிகாதேவி, அஷ்டாதச பூஜை துர்க்கைன்னு. அந்த அம்பாள் தன்னுடைய பாதத்துல மகிஷாசுரன் வதம் பண்ணி அவனுடைய சிரசானது பாதத்துக்கு மேல அம்பாள் இருக்கா. அப்ப இந்த சண்டிகாதேவி ஒரு தெய்வத்தை வழிபட்டாலே எல்லா தெய்வங்களையும் வழிபட்ட புண்ணியமானது கிடைக்கும். அதே போல என்ன சொல்லியிருக்குனாக்கா, அம்பாளை மகிஷாசுரனை வதம் பண்ண உடனே இந்த 4வது அத்தியாயத்துல அம்பாளை ஸ்துதி பண்றா. எல்லாரும் சேர்ந்து, தேவர்கள்லாம் சேர்ந்து இந்த 4வது அத்தியாயத்துக்கு பேரு தேவி ஸ்துதின்னு பேரு. அப்ப அந்த ஸ்துதி பண்ணும் பொழுது அம்பாள் பரம சந்தோஷமா அடைகிறாள். அப்ப இந்த அத்தியாயத்திலே என்ன சொல்லியிருக்குனாக்கா, பிதுர்கணஸ்ய திருப்தி ஹேதுன்னு சொல்லி 8வது ஸ்லோகமா வரும். என்னன்னாக்கா, நம்ம தனித்தனியா ஒரு ஜோசியத்தை போனாக்கா என்ன சொல்றா, உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய வழிபாட்டு இல்லாதனால அந்த தோஷம் இருக்கு, இல்ல பிதிர் தோஷம் இருக்குன்னு. இது ரெண்டுத்துக்கு மட்டும்தான் மாற்று கிடையவே கிடையாது. இப்ப நீங்க ஒரு ஊர்ல இருக்கீங்க, அந்த ஊருக்கு பக்கத்துல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. நம்ம ஏதோ ஒரு வேலை நிமித்தமா வேற ஊருக்கு வந்துட்டோம். அதுக்கிட்ட பிள்ளையார் கோயில் இல்லைன்னா ஒரு முருகன் கோயில் இருந்தா அங்க போயிடலாம். அதை தரிசனம் பண்ணா பிள்ளையார கும்பிடாத தோஷத்தை முருகன் காப்பாற்றிடுவார். ஆனா குலதெய்வத்துக்கு அப்படி மாற்று கிடையவே கிடையாது. எந்த குலதெய்வமோ அந்த குலதெய்வத்தை தான் கும்பிடணும். அதுக்கு மாற்றா வேற ஒன்று பண்ணிட்டேன் அதனால அந்த குலதெய்வம் சந்தோஷப்படியுமான அடையவே அடையாது. அதே போலதான் பிதுர்களுக்கும் நம்மளுடைய மூதாதையருக்கு நம்ம தான் செய்யணும். அப்ப வேற யாருக்கு செஞ்சாலும் அந்த மூதாதையர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள். ஆனா இந்த தேவி மகாத்மியத்துல என்ன சொல்றான்னா, இந்த ஹோமத்தை பண்ணாலே பிதுர்கள் சந்தோஷம் அடையலாம், பிதுர்களும் பிரீத்தி அடையறா அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த ஹோமத்தை. அதனால எப்பேற்பட்ட பிதுர் தோஷங்கள், குலதெய்வ சாப தோஷங்கள்லாம் இருந்தா கூட இந்த சண்டி ஹோமத்தை தரிசனம் பண்ற மாத்திரத்திலே நமக்கு எல்லா விஷயங்களும் விக்னங்களும் விலகி நமக்கு என்ன கிடைக்கணுமோ அதை நிறைய தரக்கூடியவள் இந்த சண்டிகா தேவி தான். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையவே கிடையாது. அன்னைக்கு அரவிந்த் சுப்பிரமணியன் நான் சொன்ன மாதிரி இத படிச்சா சந்தோஷம் பண்றா அம்பாள், இத கேட்டா சந்தோஷம் பண்றா. அதே போல இப்படி ஒரு மகாத்மியம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டாலே போதுமா, ஸ்மரன் அமைத சரித்தம் நரோ முச்சேத சங்கடாத் அப்படின்னு இந்த தேவி மகாத்மியம்ன்றத நினைச்சாலே அம்பாள் பரம சந்தோஷம் அடைஞ்சு அம்பாள் இந்த நம்ம கஷ்டத்திலிருந்து நம்மளை காத்து வரக்கூடியவளாக அம்பாள் விளங்குகிறாள். இதுல மந்திரம்ன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றோம். மந்திரம்ன்றது என்னன்னாக்கா,
அக்ஷரங்கள் பேர், எழுத்துக்களுடைய கோர்வைக்கு பேர் மந்திரம்னு பேர். பலவிதமான எழுத்துக்களை ஒன்னா சேர்த்தா அது சாதாரணமா சொன்னா வாக்கியமா இருக்கும். ஆனா மந்திரம்ன்றது எந்தெந்த எழுத்துக்களுக்கெல்லாம், அதாவது அதோடைய அலைவரிசைகள் அதிகமா இருக்கிறதோ அப்படிப்பட்ட எழுத்துக்களை ஒன்னா சேர்ந்ததுக்கு பேர் மந்திரம்னு பேர். இப்போ ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல ஒரு கல்லை எடுத்து போட்டீங்கன்னா அது ஒரு வளைவா வட்டம் வந்துட்டே இருக்கும். அந்த வட்டமானது வரிசையா வந்துட்டே இருந்து அந்த குளத்தோடைய கரையை போய் இடிக்கும். இடிச்சிட்டு அதே வேகத்துல திருப்பி அந்த வளைவு அப்படியே ஏற்பட்டு திருப்பி அந்த எந்த இடத்துல நீங்க கல் போட்டீங்களோ அந்த இடத்துக்கே வந்து சேரணும். ஆனா அது எதுல இருக்குன்னாக்கா அந்த கல்லுல இருக்கு, கல்லோட வெயிட்ல இருக்கு, அந்த கல்லை தூக்கி போடக்கூடிய ஃபோர்ஸ்ல இருக்கு, அது விழக்கூடிய இடத்துல இருக்கு. இது எத்தனையும் சரியா இருந்தாதான் இந்த அலைவரிசையானது கரையை போய் இடிச்சிட்டு திருப்பி அதே இடத்துக்கே வந்து சேரும். இல்லைன்னாக்கா கரையை மட்டும் இடிக்கவே இடிக்காது, இல்லைன்னா கரையில போய் இடிச்சிட்டு திருப்பி வராது. அப்படிலாம் இருக்கு. அப்படி இந்த எந்த எழுத்துக்களுக்கெல்லாம் அந்த அலைவரிசையானது அதிகமா இருக்கிறதோ அப்படி கூட்டுதான் அந்த மந்திரம். இப்ப நம்ம இந்த ஹோமங்கள் செய்யும் பொழுது இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி ஹோமம் பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இங்க அந்த தேவதை கிட்ட நம்ம சொல்லி அவிர்வாகம் கொடுத்த உடனே இந்த மந்திரமானது அங்க அண்டத்துல இருக்கக்கூடிய அந்த தேவதையோட கனெக்ட் ஆகி திருப்பி அதே வேகத்துல நம்மள்ட்ட இங்கேருந்து போன வேகத்திலேயே திருப்பி நமக்கே வந்து அனுகிரகம் பண்றதுனாலதான் இதுக்கு பேர் மந்திரம்னு பேர். அப்படிப்பட்ட கூட்டு எழுத்துக்களுக்கு பேர் மந்திரம். அது ரொம்ப விசேஷமாக இந்த 700 மந்திரங்கள், ஒவ்வொரு மந்திரத்திலையும் பீஜாட்சரம் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னோம். பீஜாட்சரம்னா என்னன்னாக்கா, பீஜம்னா விதைன்னு அர்த்தம், அக்ஷரம்னா எழுத்து. பீஜாட்சரம்னா விதை போன்ற எழுத்துன்னு சொல்லுது. அதாவது இப்ப அடையாள ஆலமரம் கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு 2 ஏக்கர்ல படர்ந்து இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப 2 ஏக்கர்ல படர்ந்திருக்கக்கூடிய அந்த ஆலமரத்துக்கு என்ன 2 கிலோடைய விதை இருக்கும், அதுக்கு எப்பயும் போல அது எள்ளு மேல இருக்கக்கூடிய அதே அளவு தானே விதை இருக்கும். அப்ப அந்த விதையில அவ்வளவு பெரிய ஆற்றல் இருப்பது யாருக்கும் தெரியாது. அந்த இடத்துல அது அந்த மாதிரி தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறது. அதே போல பீஜாட்சரம் சொல்றதுக்கு நம்ம அர்த்தங்கள் இருக்காது, எழுத்து தான். ஆனா அந்த எழுத்துக்கள்ல நிறைய மந்திர சக்தியானது ஒளிஞ்சிருக்கும். அதை நிறைய ஜெபம் பண்ண நம்ம நிறைய அனுகிரகமான ஏற்படும். அதனாலதான் சாந்தானந்த சுவாமிகள் ரீம் சொல்லக்கூடிய சாக்த பிரணவத்தை 4 கோடி முறை ஜெபம் பண்ணியிருக்காரு. ஏன்னா இது புவனேஸ்வரி துரிய வித்தின்னு சொல்லக்கூடிய 4வது வித்தை, தசமா வித்தியில அந்த அம்பாளுடைய பீஜாட்சரமா இருக்கக்கூடிய மாயா பீஜத்தை 4 கோடி ஜெபம் பண்ணி அந்த விசேஷத்துல அம்பாள் அப்படியே பிரத்யட்சமாக பார்த்த உருவத்தை ஒரு சித்திரப்படமா வரைஞ்சி 1956 வரைஞ்சி 62 அதுக்கு சிலாரூபமான செய்யப்பட்டு புதுக்கோட்டையில புவனேஸ்வரி பிரதிஷ்டை பண்ணார். 60 வருஷம் முடிஞ்சு இப்ப பிரம்மாண்டமா திருப்பணி நடந்து அந்த இடத்துல கல்ஹார திருப்பணியானது பூர்த்தி அடைஞ்சு இப்ப 3 வருஷம் நித்திய சண்டிவமும் அங்க நடந்துட்டே இருக்கு புதுக்கோட்டையில. அதனால அவசியம் நீங்க எல்லோரும் ஒரு முறை புதுக்கோட்டைக்கு சென்று புவனேஸ்வரியை தரிசனம் செய்தாலே போதும். நீங்க எந்த பிரார்த்தனையும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க அந்த பூமியை போய் மிதிச்சாலே அந்த இடத்துல அந்த மந்திர சக்தியானது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கும். அப்படி நிறைய ஹோமங்கள் நடந்த இடம். அதுல இன்னும் விசேஷமாக இன்றைய தினத்தினுடைய சிறப்பு என்னன்னாக்கா, அந்த புதுக்கோட்டையை கல்காலமாக திருப்பணி பண்ணணும்னு நினைச்ச ஓங்காரானந்த சுவாமிகளுடைய ஆராதனை இன்னைக்கு குரு பூஜையானது, ஓங்காரானந்த சுவாமிகளுடைய குரு பூஜையானது நமது புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்திலும் விசேஷமாக அவர்கள் இருக்கக்கூடிய தேனி வேதபுரி ஆசிரமத்திலையும் சிறப்பாக நடந்தது. அதை செய்யறதுக்காக தான் நமது பிரணவானந்த சுவாமிகள் இன்றைய தினம் தேனிக்கு விஜயம் செய்து அவருடைய குரு பூஜையை பூர்த்தி செய்து வந்திருக்கிறார்கள். எனவே அனைவருக்கும் எல்லா குருமார்களுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இப்பொழுது
உத்தர சரித்திர ஹோமமானது துவங்கி நடைபெற உள்ளது. நம பார்வதி பதையே மகாதேவா. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சக்தி புவனேஸ்வரி புவனேஸ்வரி சித்ஸ்வரூபிணியா சித்ஸ்வரூபிணியா ஞானரூபிணியா ஞானரூபிணியா ஞான ஞான மோன மௌன தவக்கோலத்தில் தவக்கோலத்தில் ஆதாரம் ஏதுமின்றி ஆதாரம் ஏதுமின்றி அந்தர்யாமியா அந்தர்யாமியா திகழ்ந்திருக்கும் திகழ்ந்திருக்கும் நினது நினது ஸ்திதி ஸ்திதி எங்களது எங்களது பிரார்த்தனை பிரார்த்தனை ஒளிகளால் ஒளிகளாய் சிறிதும் சிறிதும் கலையுமெனில் கலைமெனில் நினது நினது பாதாரவிந்தங்களில் பாதாரவிந்தங்களில் வீழ்ந்து கதரும் வீழ்ந்து கதரும் எங்களை எங்களை மன்னித்திடுவாய் தாயே. மன்னித்திடுவாய் தாயே. அறிந்தும் அறிந்தும் அறியாமலும் அறியாமலும் தெரிந்தும் தெரிந்தும் தெரியாமலும் தெரியாமலும் செய்த செய்த சகல சகல குற்றங்களையும் குற்றங்களையும் பாவங்களையும் பாவங்களையும் மன்னித்து மன்னித்து அருள வேண்டும் தாயே. அருள வேண்டும் தாயே. எப்பிறவியில் எப்பிறவியில் யார் மனதை யார் மனதை புண்படுத்தினோமோ புண்படுத்தினோமோ வார்த்தையா வார்த்தையா மனதா மனதா செயலா செயலா நாங்கள் நாங்கள் செய்த செய்த பிழைகளை பிழைகளை பொறுத்தருள வேண்டும் அம்மா. பொறுத்தருள வேண்டும் அம்மா. கூடிவரும் கூடிவரும் குடியை குடியை ஓடிச் சென்று ஓடிச் சென்று கெடுத்தோமோ கெடுத்தோமோ அந்த பாவத்தை அந்த பாவத்தை மன்னியும் அம்மா. மன்னியும் அம்மா. எப்பிறவியில் எப்பிறவியில் பொய்யால் பொய்யால் நாம் பெருமை பெற்றோமோ நாம் பெருமை பெற்றோமோ அதையும் அதையும் மன்னிப்பாய் தாயே. மன்னிப்பாய் தாயே. குலதெய்வத்தையும் மறந்து குலதெய்வத்தையும் மறந்து குடியிருந்த இருந்த கோவிலையும் மறந்து கோவிலையும் மறந்து பெற்ற தாயின் பெற்ற தாயும் மனம் மனம் புண்படும்படியாய் புண்படும்படியாய் நான் பேசிவிட்ட வார்த்தைகளையும் நான் பேசிவிட்ட வார்த்தைகளையும் செய்துவிட்ட செய்துவிட்ட செயல்களையும் செயல்களையும் மன்னிப்பாயாக தாயே. மன்னிப்பாயாக தாயே. தந்தை சொல்மிக்க தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை மந்திரம் இல்லை என்ற என்ற உனது உனது வேதவாக்கை மறந்து வேதவாக்கை மறந்து தந்தை சொல் தந்தை சொல் நீர் நடந்திருந்தால் நீர் நடந்திருந்தால் அதனையும் அதனையும் மன்னிக்க வேண்டும் அம்மா. மன்னிக்க வேண்டும் அம்மா. பிறர் தனம் பிறர் தனம் கலந்திட்ட பாவம் கலந்திட்ட பாவம் பிறர் மனை பிறர் மனை கொண்ட பாவம் கொண்ட பாவம் ஆசையா ஆசையால் செய்த பிழை செய்த பிழை பொறுத்திட வேண்டும் தாயே. பொறுத்திட வேண்டும் தாயே. காமம் காமம் குரோதம் குரோதம் லோபம் லோபம் மோகம் மோகம் மதம் மதம் மாத்சரியம் ஆச்சரியம் எனும் எனும் 6 குணங்களால் 6 குணங்களால் நான் நான் பிறவிதோறும் பிறவிதோறும் செய்த பாவங்களை செய்த பாவங்களை நீக்கிட வேண்டும் அம்மா. நீக்கிட வேண்டும் அம்மா. தெய்வநிந்தனை தெய்வநிந்தனை செய்த பாவம் செய்த பாவம் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் மன்னித்து மன்னித்து பொறுத்தருள வேண்டும் அம்மா. பொறுத்தருள வேண்டும் அம்மா. இனி இனி பிழை ஏதும் பிழை ஏதும் நான் செய்யாமல் நான் செய்யாமல் நீ காத்திட வேண்டும் அம்மா. நீ காத்திட வேண்டும் அம்மா. எல்லா உயிர்களும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும். முற்று வாழ வேண்டும். லோகா சமஸ்தா
சுகினோ பவந்து சுகினோ பவந்து இன்பமே சூழ்க இன்பமே சூழ்க எல்லோரும்